ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சூப்பரான சீட்டேஜ் த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் என்னன்னா சர்ச்சிங். இது 2018 வந்த படம் தான். இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சேர்த்தே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதோட புது கான்செப்டாக இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோவோட பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. என்னடா இந்த மாரி படம் நாங்கள் நிறைய பார்த்தாச்சு, என்னடா நீ புதுசாக சொல்கிறேன்னு யோசிப்பீங்க. ஆமாம், மர்மமான முறையில் காணாமல் தான் போகிறாங்க. அந்த படத்தெல்லாம் எப்படி விசாரிப்பாங்க? வெளியே போய் தான் விசாரிப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவருடைய பொண்ணு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தராக விசாரணை பண்ணி அவங்க பொண்ணை கண்டுபிடிக்க நினைப்பார். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் கண்டிப்பாக பார்த்ததே இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தனால தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ், நம்ம படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பழைய விண்டோ தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பழைய ஃபோட்டோலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாரி தெரியுது. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவங்களோட ஒய்ஃபு, அவங்களுடைய பொண்ணு. அந்த பொண்ணோட சின்ன சின்ன மெமரிஸ்லாம் வீடியோ பிடிச்சி நம்ம ஹீரோ வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் நிறைய ஃபோட்டோ, நிறைய வீடியோ அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறாரு கேன்சரை பற்றி. என்னன்னு பார்த்தா அவங்களோட ஒய்ஃபுக்கு கேன்சரு. கடைசியில் அவங்க ஒய்ஃபு கேன்சராலே இறந்து போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அவங்களோட பொண்ணும் வளர்ந்த மாதிரி காட்டி ப்ரெசன்ட் டைமில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஃபோன் எடுத்துகிட்டு, அப்போ இன்றைக்கி எனக்கு நைட் ஸ்டடி இருக்குது, என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, சரிம்மா நீ தங்கிக்கோமா, உன்ட்ட நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற குப்பையை நீ எடுத்து வெளியே போடுன்னு, ஏன் இந்தமாரி நீ பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, இல்லைப்பா சாரி, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன், இப்போ நான் படிக்க போகணுன்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுறா. அதே டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோட தம்பி ஃபோன் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ எடுத்து கேட்குறாரு என்னென்னு. அந்த தம்பி என்ன கேட்குறாருனா, ஒரு டிஷ்ஷை பற்றி கேட்குறான். அந்த டிஷ்ஷை பற்றி நம்ம ஹீரோவும் சென்ட் பண்ணி விடுறாரு. அந்த வேறு எந்த டிஷ்ஷும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அவங்க ஒய்ஃபை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அப்படியே கொஞ்சம் கண்ணு கலங்கிடுறாரு. அடுத்து அந்த டிஷ்ஷை அமுச்சு விட்டுருவார். அப்படியே கட் பண்ணிடுறாரு. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அந்த தம்பி அப்படியே இந்த சைடு கட் பண்ணி நமக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தூங்க போயிடுறாரு. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட சிஸ்டத்தில் அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஃபோன் பண்ணதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு ஃபோன் பண்ணால் தெரியலன்னு சொல்லி ஃபோனும் போட்டிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு ஃபோனே எடுக்க மாட்டேன். என்ன ஆச்சு இவ ஃபோன் எடுக்க மாட்டேன், ஒரு எக்ஸாம் போயிட்டுருப்பாளோ அப்படின்னு நினச்சிடுறாரு. அடுத்து திரும்ப அந்த குப்பையை க்ளீனே பண்ணல. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போயாவது குப்பையை க்ளீன் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்து அவர் கம்பெனிக்கு வந்துடுறாரு. அந்த கம்பெனி மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நம்ம ஹீரோ அந்த குப்பை தொட்டியை பார்க்கும்போது தான் ஒன்று நோட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா லேப்டாப் வீட்டிலே இருக்குது. அடுத்தது தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா, ஃப்ரைடே ஆனால் பியானோ கிளாஸுக்கு போவா அவள் பொண்ணு. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு அது ஞாபகம் வந்தோடனே சரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் காலம் போட்டு விட்டுறாரு. வந்தோடனே ஃபோன் பண்ணுமா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு வாய்ஸ் காலை. அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எந்த மெசேஜும் பண்ணாதனால நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பிரச்சனைன்னு. சரி பேசாமல் பியானோ கிளாஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தலாமேன்னு சொல்லி அந்த பியானோ டீச்சரோட நம்பர் வாங்கி ஃபோன் போட்டு கேட்குறாரு, என் பொண்ணு வந்திருக்காளா, என் பொண்ணுக்கிட்ட ஃபோனு கொடுன்னு. அந்த பியோனோ ஆள் என்ன சொல்கிறான்னா, உன் பொண்ணு வந்து 6 மாதம் மேலே ஆகிடுச்சு, திரும்ப என்ன ஜாயின் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இல்லை நான் மாதம் மாதம் காசு கொடுத்துட்டு தான் இருக்கேன் என் பொண்ணுக்கிட்ட, அவளும் உங்ககிட்ட கட்டிட்டு தானே இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் பொண்ணு வந்து 6 மாதம் மேலே ஆகிடுச்சு அப்படி அந்த பியானோ டீச்சர் சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்படி ஒன்றுமே புரிய மாட்டேது. ஏன்னா நம்ம ஹீரோ மாதம் மாதம் அந்த பொண்ணுக்கிட்ட $100 அனுப்பிச்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு நான் கொடுத்துட்டேன் பியானோ கிளாஸுக்கு மாதிரி தான் மெசேஜ்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த பியானோ டீச்சரை கொடுக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவரோட தம்பிக்கு இந்த விஷயத்த நான் எல்லாமே சொல்கிறான். அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் நார்மல் தான், நம்மள சின்ன வயசில் காசு கேட்க மாட்டோமா, அப்படி விடு அப்படின்னு விட்டுறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு நம்ம பொண்ணு இதேமாரிலாம் பண்ணாதே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எங்கன்னா வெளியே போயிருக்காங்களேன்னு செக் பண்ணும்போது பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவங்களுடைய அம்மா தான் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்டு போல். நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, உங்கள் பையன் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை என் பையன் இன்னும் வீட்டுக்கு வரல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தான் ஏதோ கேம்பிங்கு போகிறான்னு, நாளைக்கு வந்துடுவான், கூட உங்கள் பொண்ணும் போயிருப்பா தான் நினைக்கிறேன்னும் போது, நம்ம ஹீரோ கேம்பிங் போயிருக்காங்களேன்னு கேட்கும்போது, போயிருக்காங்களே உங்ககிட்ட உங்கள் பொண்ணு சொல்லியான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே நடிக்கிறாரு. சொல்லியிருந்தான், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபோன் கட் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இனிமேல் லேட் பண்ணால் கண்டிப்பாக எதனா பிரச்சனை நடக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபோன் போடும்போது கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வேறு யாரும் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் எங்கன்னு கேட்டால அவன் தான் ஃபோன் பண்ணுறான். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா,
எங்கள் கூட உங்கள் பொண்ணு வரல, நான் வரதான் சொன்னேன், ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரியலன்னும் போது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நம்ம பொண்ணை யாரோ கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம ஹீரோ போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு டிடெக்டிவ் நாங்கள் அனுப்பி விடுவோம், அவங்க இந்த கேஸை பார்த்துப்பாங்கன்னு சொல்ல அந்த டிடெக்டிவ் யாருன்னு நம்ம ஹீரோ செக் பண்ணிடுறாரு. அந்த டிடெக்டிவ் கொஞ்சம் நல்ல டிடெக்டிவாக தான் இருக்கா போல். அதே டைமில் அந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லாம் நடந்த விஷயம் மொத்தத்தையுமே சொல்லிடுறாரு. உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, இல்லை உங்கள் பொண்ணு வேறு யாருன்னா உங்ககிட்ட மறைக்கமான்னு கேட்கும்போது, இல்லை என் பொண்ணு என்கிட்ட எதுவுமே மறைக்காது அப்படி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரி வேறு என்ன இருந்தால் செக் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்ல நம்ம ஹீரோ அப்போ தான் அந்த ஃபோட்டோவில் லேப்டாப் இருக்கிறது கவனிக்கிறாரு. அதனால் அந்த லேப்டாப் எடுத்து நம்ம பொண்ணுக்கிட்ட வேறு யாருனா ஃப்ரெண்டு இருக்காங்களே, இல்லை வெளியூரில் எங்கன்னா ஃப்ரெண்டு இருக்காங்களே நம்ம ஹீரோ அப்படியே பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போய் பார்ப்பாரு. என்னென்னு பார்த்தா அதில் ஒரு 300 ஃப்ரெண்டு கிட்ட இருக்காங்க. எல்லா ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஒருத்தராக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த கேம்பிங் போன பையனும் வந்துடுறான். அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. என் பொண்ணு உனக்கு எப்படி பழக்கம்னு கேட்கும்போது, காலேஜ் டைமில் தான் பழக்கம், நாங்கள் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். சரி அவளை பற்றி உனக்கு என்னன்னு தெரியும்னு கேட்கும்போது, எனக்கு அந்தளவுக்கு அந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னுவான். நீங்கள் ஃப்ரெண்டு தானே, ஏன் எதுவுமே தெரியாதுன்னு கேட்கும்போது, அவள் யார்கிட்டையுமே அதிகமாக பேசவே மாட்டா, பார்த்தாவும் தனியாக தான் இருப்பாள், என்ன பிரச்சனை கூட தெரியல அப்படின்னு நம்ம கேம்பிங் போனவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே பின்னாடி பார்த்தா டிடெக்டிவ் வந்துடுறாங்க. டிடெக்டிவ் என்ன சொல்கிறான்னா, ஏன்னா ஒரு சின்ன க்ளூவாக இருந்தால் கூட சொல்லி என்கிட்ட, அப்போ தான் உன் பொண்ணெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக நான் நைட் ஸ்டே பண்ண போகிறேன், நைட் ஸ்டடி பண்ண போகிறேன்னு சொன்னால அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கும் போது அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் 9 மணிக்கே கிளம்பிட்டான்னும் போது, இல்லை இங்கே தான் இருந்தால் அவள் சொன்னும் போது, இல்லை 9 மணிக்கே அவள் கிளம்பிட்டான் அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த பொண்ணு உனக்கு எப்படி பழக்கம்னு கேட்கும்போது, எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் அதிகமாக யாருக்கிட்டுமே பேசிக்க மாட்டா, எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்கிறாங்க, யாருமே அதிகமாக பேசிக்க மாட்டா அவன்னு. அடுத்து நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, உனக்கு வேறு எதனா தெரியுமா அவளை பற்றின்னு கேட்கும்போது, டம்ளர்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவாள். அடுத்து நம்ம ஹீரோ அந்த டம்ளர் ஒரு ஆப்புக்குள்ளே போய் பார்க்குறாரு. நிறைய ஃபோட்டோலாம் போட்டிருக்கு, அது பக்கம் ஒரு இன்ஸ்டாகிராம் மாரி இருக்குது. அது பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக டிடெக்டிவ்ட்டேருந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கிது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணு கார் எடுத்துகிட்டு இந்த சிட்டியை விட்டு வெளியே போகிற மாதிரி தெரியுது. அந்த ஃபுட்டேஜ் தான் டிடெக்டிவ் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ கடைசியாக அந்த பொண்ணு எங்கே இருந்தா அப்படின்னு மட்டும் மார்க் பண்ணி வச்சுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த காசில் எங்கே போயிருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக $100 கரெக்டாக அமைச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரே டைமில் ஒருத்தங்கிட்ட சென்ட் ஆகிருக்கு. அவன் யாருன்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா அந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட்டில் இருக்குது. இது பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோவோட தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த தம்பி என்ன சொல்கிறான்னா, என்னைக்காவது உன் பொண்ணு ஒரு மாதிரி நடந்திருக்காளா, உன் பொண்ணை வேறு யாருனா மிரட்டிருக்காங்க இல்லையா, எதனா ஒன்றுத்துல இருந்தால் போய் பாருன்னொடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறான். எல்லா போஸ்ட்டுக்கும் ஒருத்தர் லைக் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், கமெண்ட்டும் பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட விசாரிக்கலான்னு அவனுடைய ஐடி எடுத்து பார்த்தா அவன் ஒரு மாதிரி இருக்கான், கொஞ்சம் போதை கை போல் இவனை பார்க்கும் போதே தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவனோட ஐடி எடுத்து இவன் நம்பர் இருக்கும் கண்டுபிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ ஃபோன் போட்டே பேசிடுறாரு. அவன் சரியான ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டான். அன்றைக்கி நீ எங்கே இருந்தேன்னு கேட்கும்போது அங்கங்கன்னு சமாளிப்பான். அடுத்தது ஒத்துக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் ஒரு இடத்தாண்ட இருந்திருக்கான் போல். அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக டிடெக்டிவ் ஒன்று ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோவோட பொண்ணு ஒரு ஃபேக் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்கா, ஃப்ராடு தனமும் பண்ணியிருக்கா. அடுத்து கூடவே அந்த டிடெக்டிவ் என்ன சொல்கிறோன்னா, அந்த $2500 உன் பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு தான் தினமும் அமைச்சிருக்கா, ஒரு ஃபேக் பேங்க்கை வச்சுட்டு இருக்கான்னும் போது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இதேமாதிரி அவள் பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது, இல்லை மேபி வேறு யார் கூடனா ஓடி போயிருக்கலான்னு பேசும்போது நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிடுது. என் பொண்ணுல அந்த மாதிரி ஆளுலாம் இல்லாமல் நீங்கள் வைங்க டிடெக்டிவ்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அதிகமாக நம்ம பொண்ணு என்ன பார்த்துருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. என்னென்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஆப் மட்டும் வினோதமாக இருக்குது. அந்த ஆப்குள்ளே போய் பார்த்தா அது ஏதோ லைவ் ஸ்ட்ரீம் மாதிரிலாம் இருக்குது. அதில் போய் நம்ம ஹீரோவும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ஒரே ஒரு ஐடி மட்டும் வந்துட்டு கட் ஆகிடுது. நம்ம ஹீரோக்கு அந்த ஐடி மேலே சந்தேகமாக இருக்குது. அடுத்து நம்ம ஹீரோ சேவ் ஆப்ஷன் மாதிரி காட்டுது. அதுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய வீடியோ இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஹீரோ பொறுமையாக டச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இப்போ வந்துட்டு போனால ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னு, அவன் தான் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கான். அந்த கமெண்ட்டில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னா, உங்களுக்கு போக்கிமான் பிடிக்கும் தானே, எனக்கு கூட போக்கிமான் பிடிக்கும் அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அடுத்து போக போக நிறைய பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அடுத்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு ஹோட்டலில் தான் சர்வெண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, அது குணப்படுத்தணும் அப்படின்லாம் சொன்னேன். நம்ம ஹீரோட பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் கேன்சர்னால தானே இறந்து போயிருப்பாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்னு டிடெக்டிவ் கிட்ட கொடுக்க, அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி, நான் பேசியாச்சு, அவள் ஒரு ஹோட்டல் சர்வெண்ட் பொண்ணு தான், அவகிட்ட பேசியாச்சு, நான் அன்றைக்கி நாளில் அவள் அங்கே தான் இருந்திருக்கா, ஃபுட்டேஜ் எடுத்தாச்சுன்னொன்னே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ அந்த டிடெக்டிவ் என்ன சொல்கிறான்னா, நம்ம பசங்களை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் சிலது நம்மளுக்கு தெரியாது, சிலது நம்மக்கிட்டேருந்து மறைப்பாங்க அப்படின்னு இந்த டிடெக்டிவ் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த டிடெக்டிவ் ஒன்று கூட என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ராபர்ட்னு ஒரு
பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே நாங்கள் இருந்த ஸ்ட்ரீட் ஆண்ட போய் எல்லார் வீட்டாண்டும் கதவு தட்டி எங்கள் அம்மா ஃபண்ட் டொனேஷன் வாங்க சொன்னாங்க, ஏழை எளிய மக்களுக்கு காசு கொடுக்க போகிறாங்க இல்லையா, உங்களால் முடிஞ்ச காசை கொடுங்கன்னு சொல்லி ஏமாற்றியிருக்கான். அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது என்ன பண்ணுறது, என் பையனை யாருமே தப்பாக நினச்சிடக்கூடாது, அது நான் தான் வாங்க சொன்னேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து அந்த ரிலேட்டிவ் என்ன சொல்கிறான்னா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அந்த கேஸை பற்றி சொல்லி கட் பண்ணிட்டு போயிடுற வீடியோ காலை. அடுத்து நம்ம பேரும் என்ன பண்ணுறாருனா, சரி ஷட் டவுன் பண்ணலான்னு வரும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அந்த விஷயம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு ஒரு லேக் கிட்ட தான் போயிருப்பான். அந்த லேக்கு என்னன்னு நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது தான் தெரியுது, அந்த லேக்குக்கும் நம்ம ஹீரோட பொண்ணு கடைசியாக சிக்னல் நின்றதுக்கும் 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அந்த லேக்காண்ட போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணு கீச்சன் இங்கே இருக்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, டிடெக்டிவ்க்கு ஃபோன் பண்ணி எல்லா போலீஸும் வர வச்சிடுறாரு. மறுநாள் பார்த்தா இது ஒரு பெரிய கேஸாகவே மாறி இருக்கு. லேக்லேருந்து ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்கலாம் நியூஸில் போயிட்டுருக்கு. நம்ம ரிலேட்டிவ் தான் அந்த காரை திறந்து பார்க்குறாங்க. அடுத்து பேட்டியில் வந்து சொல்கிறாங்க, அந்த காரில் திறந்து பார்த்தோம், அந்த பொண்ணோட பாடி எதுவுமே கிடைக்கல, ஆனால் யாருக்கிட்டோ ஃபைட்டு போட்ட மாதிரி இருக்குது, ரத்த காயம்லாம் அதில் இருக்குது, நாங்கள் DNA டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம், என்ன ரிசல்ட் நாங்கள் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ரிலேட்டிவ். அடுத்து நாங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக நாங்கள் தேட போகிறோம், அந்த பொண்ணு உயிரோடு இருந்தால் கூட நாங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் 2 இடத்துல தேடியாச்சுன்னு மார்க்லாம் பண்ணி வச்சுருக்கா. அப்படியே இது ஒரு பெரிய கேஸாகவே மாறிட்டு இருக்கு. அதோட ஒரு $2500 வந்து கார் சீட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு நியூஸ்லேயும் போயிட்டுருக்கு. அடுத்தது ஒரு 2 நாள் கழிச்சு சரியான மழையும் பெஞ்சிருக்கு. அதனால் நாங்கள் தேடுதல் வேட்டையை நிறுத்தி வச்சுருக்கோன்னு அந்த ரிலேட்டிவ் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ இன்ஸ்டாக்குள்ளலாம் போய் பார்க்குறாரு. நம்ம ஹீரோவை தான் எல்லாரும் திட்டுறாங்க, ஒரு சரியான பேரண்ட் நீங்கள் இல்லை, அதனால தான் உங்கள் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டான்லன்னு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அது காருக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோட தம்பி ஒரு ஜர்க்கின் போட்டிருப்பான், அதில் ஒரு லோகோ இருக்கும். அதே லோகோ தான் இன்ஸ்டா டிபிலையும் வச்சிருக்கா. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சேட்குள்ளே போய் பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் சேட்குள்ளே. அந்த சேட்குள்ளே அப்படி என்ன பேசிக்கிறாங்க, இல்லை இன்னைக்கு நான் வரல, எனக்கு டயர்டாக இருக்குது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவார், ஒரு மாதிரி பேசியிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சிசிடிவி கேமராலாம் தம்பி வீட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த தம்பி கிட்ட கேட்குறான், என்ன நீ பண்ணி வச்சிருக்க, ஏன் இதேமாதிரிலாம் பேசியிருக்கேன்னு. ஹீரோ உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ பட்டு கழுத்தை பிடிச்சிடாரு. ஹீரோ நான் முதல்ல சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஹீரோட தம்பி வந்து ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான், அது வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்துட்றா, எனக்கும் ட்ரக்ஸ் வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கா, ஃபஸ்ட்டு தர முடியாது தான் சொல்லியிருக்கான். ஆனால் எப்படியே கேட்டாலும் நம்ம ஹீரோட தம்பி கொடுத்தனால அவள் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருக்கா. அதனால தான் இந்த அளவுக்கு அவள் மாறி இருக்கா. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. நம்ம பொண்ணை நம்ம தான் சரியாக வளர்க்கல போல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் போது ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணுறா. அப்படி ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணவனே நம்ம ஹீரோ மூஞ்சிலாம் மாறுது, ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பார்த்தா நியூஸில் போயிட்டு இருக்க, அந்த பொண்ணு நான் தான் கொன்னேன் சோஷியல் மீடியாவில் ஒருத்தன் போட்டிருக்கான். அவன் அப்படி என்ன சொல்கிறான், அந்த பொண்ணை நான் தான் கொன்னேன், ஆனால் அந்த பொண்ணு இறக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த பொண்ணு கொன்னது குற்றணிச்சலாம் நான் சாக போகிறேன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்துடுறான் போல். அதெல்லாம் நம்ம ரிலேட்டிவ் தான் சொல்லிட்டு இருக்காரு ரிப்போர்ட்டில். இனிமேல் இந்த கேஸ் எதுவுமே பண்ண முடியாது, இந்த கேஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவன் தான் கொலையாளின்னு சொல்லி இந்த கேஸ் அப்படியே மூடுறாங்க. நம்ம ரிலேட்டிவ் நம்ம ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பொண்ணை உயிரோட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுருக்காரு. சரி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்போது வெளிநாட்டிலாம் வந்து மெமரேபிள்னு வரும், ஏன்னா இப்போ இறந்து போனாங்கன்னா அவங்க ஃபோட்டோலாம் ஒரு குரூப்பாக போடுவாங்க. அதேமாரி வந்தோடனே நம்ம ஹீரோ அவளோட பழைய ஃபோட்டோ எல்லாமே போட்டு குரூப்பாக அமுச்சு விட்டுறாரு. அப்போ அந்த ஸ்கின்ல டேங்க்னு சொல்லி ஒரு பொண்ணு ஃபோட்டோ வருது. இந்த பொண்ணு ஃபோட்டோ நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸுக்கு ஃபோட்டோவும் இதோ ஒரே மாரி இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கூகுளில் சர்ச் பண்ணுறாரு. இப்போ வைக்கிறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா இவ ஒரு கமர்ஷியல் ஆக்டர், என்ன சொல்லணும்னா விளம்பர ஆக்டர் மாதிரி இவ. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவன் ஃபோன் நம்பர் எடுத்து கமர்ஷியல் ஆக்டருக்கு ஃபோன் போட்டுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, போலீஸ் உங்களை விசாரிக்கும் போது ஏன் நீங்கள் தப்பாக பதில் சொன்னீங்கன்னு கேட்கும்போது, போலீஸ் அப்போ என்ன விசாரிச்சிச்சின்னு அவள் சொல்லுவான். இல்லை போலீஸ் விசாரிச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி இந்த விஷயத்தெல்லாம் ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ரிலேட்டிவ்க்கு ஃபோன் போட்டால் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு அங்கே சொல்லணும்னு போட்டால், இல்லை அவங்க இல்லை உங்கள் இழப்புக்கு நாங்கள் வந்துடுறோம். எப்போ வாலண்டியராக ரிலேட்டிவ் இந்த கேஸ் எடுத்தாங்களே அப்போத்துலேருந்து உங்கள் கேஸுக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க ரிலேட்டிவ்னும் போது, நம்ம ஹீரோ வாலண்டியராக அப்போ நீங்கள் அசைன் பண்ணலன்னு கேட்கும்போது, இல்லை அசைன் பண்ணல, அவங்களே தான் வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணாங்க போது நம்ம ஹீரோ இப்போ டிடெக்டிவ் மேலே சந்தேகப்படுறாங்க. அப்போ ப்ரொஃபைல்குள்ளே போகும்போது ஒரு ப்ரொஃபைலை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த சைக்கோ வந்து இவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது இது ஒரு பெரிய விஷயம் போலன்னு. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹையர் அஃபிஷியலுக்கு கால் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மெமோரியலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோட பொண்ணோட ஃபியூனியரில். அப்போ அந்த ரிலேட்டிவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, எல்லா போலீஸ் போடையும் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்த ரிலேட்டிவ் கிட்ட நிற்க, அவ்வளோதான் நம்ம ரிலேட்டிவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடைக்கிறாங்க பாருங்கள் ஒரு லிஸ்ட்டாக அந்த ரிலேட்டிவ். என்னன்னா, இந்த டிடெக்டிவ்க்கு ராபர்ட்னு ஒரு பையன் இருந்திருக்கான், ஆல்ரெடி சொல்லியிருப்பான் ராபர்ட்டை பற்றி. இந்த ராபர்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணு மேலே ஒரு லவ்.
அதை எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியாமல் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஃபேக் ஐடியில் போய் தினமே மெசேஜ் பண்ணியிருக்கான். அவன் தான் அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸு எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பணம் தேவைன்னும் போது நம்ம ஹீரோட பொண்ணு தான் இவனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு நினச்சி $2500 அனுப்பிச்சிருக்கான். இதனால இந்த ராபர்ட் என்ன பண்ணியிருக்கான்னா, இல்லை இது தேவையில்ல, இது அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசிடலாம் காசை கொடுத்து அப்படின்னு நினச்சிருக்கா. அதேமாரி இவன் எப்பவுமே ட்ரக் அடிக்க அந்த லேக்காண்ட தான் போவா. அதேமாதிரி அந்த பொண்ணு லேக்காண்ட போவேன் இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு இவன் ஏதோ தப்பாக நினைக்க ட்ரை பண்ணுறான்னு நினச்சி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். அதனால அந்த பையன் என்ன பண்ணியிருந்தாலும் பயத்தில் அந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டுறான். அதனால அந்த பொண்ணு கீழே விழுந்துறான். இதெல்லாம் அவங்க அம்மாட்ட ஃபோன் மூலம் சொன்னனால இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸை வாலண்டியாக எடுத்து நம்ம பையன் மாட்டக்கூடாதுக்காக தான் இவ்வளோ பிளானை பண்ணியிருக்காங்க. ஃபேக் லைசன்ஸ் கூட இவங்களே தான் ரெடி பண்ணி ஏதோ இவ பொண்ணை ஃபேக்காக ரெடி பண்ண மாரி நம்ம ஹீரோக்கு தப்பான பார்வையில் காமிச்சிருப்பாங்க. அதோட இந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணதும் நம்ம டிடெக்டிவ் தான். ஏன்னா அவன் பையன் எந்த இடத்தாண்டோ மாட்டிடக்கூடாதுன்னு. அதேமாரி நாங்கள் இந்த இடத்தாண்டெலாம் தேடியாச்சுன்னு சொல்லி ஃபேக்கான ஒரு இடத்தாண்ட கேன்சல் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த இடத்தாண்ட தான் நம்ம ஹீரோட பொண்ணு கீழே வந்திருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, என் பையனை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்தமாரி பண்ணேன், அதனால தான் வாலண்டியாக இந்த கேஸை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த டிடெக்டிவை கோர்ட் கேட்டுட்டு போகலான்னு போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறாங்க. கூட நம்ம ஹீரோவாக தான் இருக்காங்க. என் பொண்ணு எங்கே இருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, இப்போ உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா 5 நாள் ஆயிடுச்சு எந்த தண்ணியும் இல்லாமல் இருக்கான்னும் போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறார், 2 நாள் முன்னாடி தான் மழை பெஞ்சிச்சு, அப்போ கண்டிப்பாக என் பொண்ணுக்கு தண்ணி கிடச்சிருக்கும், எந்த இடம் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கன்னும் போது டிடெக்டிவ் என்ன சொல்கிறேன்னா, லேக்கு பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது, அங்கே தான் என் பையன் தெரியாமல் தள்ளி விட்டான்னும் போது அந்த இடத்தாண்ட எல்லாரும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோவோட பொண்ணு கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் உயிர் இருக்கான்னு அதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணு உயிர் இருந்திருக்கு, அப்படியே தப்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோவோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே ஆகணும். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணது இந்தியன் டைரக்டர் ஒருத்தர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதனால இந்த படத்தை கண்டிப்பாக நான் பார்த்தாவனுக்காக தான் இந்த படத்தை பார்த்தேன். அதேமாதிரி உங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.